வருவது என்பதற்கான அறிவுரையை சொல்லுகின்றால் உங்க கோட்டை திறந்து பார், உங்க வீட்டு பின்பக்கம் ஜன்னலை திறந்து பார், அங்க திறந்து பார்த்தா உனக்கு தெரியுது பூக்களெல்லாம் வளர்ந்திருக்கின்றது, அது பொழுதுபடுவதற்கு அறிவுரை என்று சொல்லுகின்றால். செங்கல் கொடுப்பறை வெண்பவள் தவத்தரசு, அதையும் உங்களுக்கு புரிய இன்னொரு அறிவுரை சொல்றேன். என்னன்னா இந்த பகவான் ஜீவர்கள் ஜோதிகளால் என்ன பண்ணுவாங்க, அவர்கள் என்ன தவத்த அவர்களால் பெண்களை தவத்த அப்படின்னா அப்பதான் இந்த ராமரை வசதெல்லாம் போடுறாங்க. இந்த பருப்புகையிலே பாம்பு வெற்றிலை அப்படி பார்த்து அந்த பற்கள் எல்லாம் மென்மையாக இருக்கும் அப்படின்னா அவங்களை கூறி அந்த பகவானை நாமத்தை சொல்லுறதுனால அவர்கள் பற்கள் கூறியாக இருக்கிறது என்று இந்த படுத்தினாள். செங்கல் கொடி கூட வெண்பல் தவத்த காவி உடை கிடைத்தவர்கள் அவர்கள் எல்லாம் சன்னியாசி அவர்கள் கோவிலுக்கு சென்று பகவானை சேவிப்பதற்காக கோவில் திறந்துக்காக செங்கல் கொடி கூட வெண்பவள் தவத்தவர் தங்கள் திருக்குள் சென்று செங்கிடுவான் போதென்றார். என்ன செய்வாங்க, அந்த கோவிலுக்கு பகவானை பாடும் பொழுது அவர்கள் சங்கநாதம் செய்வார், பகவானை எழுப்பதற்கு சங்கநாதம் செய்வார். அப்படிப்பட்ட அவர்கள் எல்லாம் சென்று விட்டார்கள். யோகிகள்லாம் சென்று பகவானை திறந்து பகவான் நாமத்தை பாடலாம், மக்கள்லாம் வாழ செய்யணும். அவர்களெல்லாம் சென்று ஒரு அடையாளம் என்று சொல்கிறார்கள். எங்களையும் முன்னும் எழுப்புவான் நங்கா எழுதுறாய் நானதான் நாவடையும். என்ன கேட்டுக்கு என்ன சொன்னேன், நான் உங்களுக்கு முன்னாடி வந்துடுவேன் என்று சொன்னியே, ஆனா இப்ப கொஞ்சம் வெக்குமே இல்லையே, இன்னும் படுத்துக்கிட்டே இங்க வந்து எழுப்புறதுக்கு இன்னைக்கு உருகிக்கின்றாய் என்ற மாதிரி என்ன பாடல். நங்கா எழுந்திராய் நானதான் நாவடையாய் செங்கோடை சக்கரம் ஏதும் கையில் மங்கைய கண்ணனை பாடையோர் என்பார். இவன் இந்த பாடலை நம்மோடு சேர்ந்து சத்சங்கமாய் இவர் என்ன சொல்ற எல்லாரும் கோயில் பண்ணாங்க பார்த்து சொல்லியிருந்தாங்க. அப்படிதான் சொல்றாங்க, நீ எழுந்திருச்சு வெட்கமா இல்லையா எதிர்த்து வந்து பகவானை நம்மள மங்கைய கண்ணன் அந்த கண்ணனை விட்டு செப்பரையோடு அவ் நீனே பெரியவாய் கண்கள் எம்மை வேதனை செய்து என்று ஆழ்வார்கள் பாடியிருக்கிறார் பகவான் கண்களை பற்றி. அப்படிப்பட்ட கண்கள் வந்து அவருடைய மனமே குளிர்ச்சி அவர் ஒரு பார்வை நம்ம கடாட்சம் பட்டாலே நம்மள வாழ்வை உயர்வடைவோம் என்ற பொருள் கொண்டு இந்த தாயக குணத்தை கொண்டால் அந்த மங்கனை கண்ணனை பாடையோர் என்பாவார் என்று இங்கு பாடும் பொழுது இந்த தோழி ஒவ்வொரு ஆண்டாள் நமக்கு ஒவ்வொரு ஆழ்வார்கள் எழுதுவதாக நமக்கு வாசனத்தை உணர்த்துகின்றால் அப்படிப்பட்ட இன்று திருப்பண்ணாழ்வார் என்ற ஆழ்வாரை எழுதுவதற்கு வாசனம் அமைத்துள்ளது. அவர் வந்து 5ஆம் மதத்தவர், அந்த குலத்திலே பாணர் குலத்திலே பிறந்தவர். அவருக்கு என்னன்னா பகவானை பாடுவது, அதாவது அரங்கனை பாடுவதை அவர் ஏற்பாடு பண்ணவர். எப்போது இஷ்டமும் சென்று அந்த கரைக்கு வெளியில போய் காவிரி கரைக்கு தென்கரை கூரையில் அங்க நீங்க நின்று கொண்டு பகவான் நாமத்தை பாடுவார். எப்பொழுதும் என்னன்னா அந்த அக்காலத்தில் எல்லாம் 5வது வருடத்திலே கோயிலுடைய ஏற்பதில்லை. அவர் என்ன பண்ணுவார், பகவான் நாமத்தை அவர் பாட்டுக்கு அந்த பாடல் சிலையை எடுத்து பாடிக்கொண்டிருந்தார். அன்று ஒரு நாள் பகவானை கடாட்ச வேண்டும் என்று நினைத்து அவரை கடாட்சிக்க வேண்டும், இவருடைய புகழ் அனைவருக்கும் தெரிய வேண்டும். இது வந்து ஒரு அம்சமாக பிறந்தவர் திருப்பண்ணாழ்வார். அப்படிப்பட்ட அவரை நம்ம உலகுக்கு அறியறுக்க இவர் பெருமை தெரிவிக்க வேண்டும். பகவான் என்ன செய்கிறார் என்றால் பகவானுக்கு தீர்த்தம் வெறும் குளத்திலே கொண்டு போவார். காவிரி கரையிலிருந்து லோகசாரணன் என்ற முனிவர் தினமும் நீர் எடுத்து கொண்டு போவார். அன்று ஒரு நாள் இந்த இவர் வந்து திருப்பாண்டாளர் வந்து என்ன செய்கின்றார், அவர் தன்னை மறந்து பெருமான் பகவானை பாடிக்கொண்டிருக்கின்றார். அப்பொழுது அவர் என்ன செய்கிறார், ஒருமும் என்று சொல்றார். ஆனால் இவர் கேட்பதில்லை. பகவான் பாடலே இருக்கிறார். ஒரு சிறு கல் எடுத்து அழுத்தி விடுகிறார். அந்த கல் எங்கு சென்றார், பகவான் நெற்றியில் ஏற்படுகிறார். இவரை அழைத்த அடி பகவான் செல்வர் வந்து நட்டு மூடி ரத்தமா வருகின்றது. தெரியவில்லை. சரி சென்று போய் அங்கு பார்த்தாங்க. பார்க்கின்றார். உள்ளே சென்றார் பெருமாள் பகவான் என்று அவரை சொல்வார். என்ன பண்ணுன்னு சொல்ற, நீரே போய் அவரை திருப்பண்ணாழ்வார் கோயிலை அழைத்து வர வேண்டும். முத்தட்டு கழுதை முன்னால் இருக்குன்னு சொல்றாரு. நான் கூட வருவாரான்னு கேட்கிறேன். இல்லை, அப்படி வரவில்லை என்றால் நீரே கோயில் சுமந்து வர வேண்டும். கோயிலை அவரை இவரோட அந்த இது வந்து 5ஆம் வருடத்தவர். அவர் சொல்றார், தவறு செய்து பெருமாளை வந்து அழைத்து வருகிறேன். அந்த அழைப்பு பெருமாள் நம்பவில்லை. இன்னொரு நாளில் நீண்ட நெற்றியை நான் இப்படி வருவேன் என்று கேட்கிறார். இல்லை, எத்தனாலே அழைத்து வருவார். அவரை கீழே சுற்றி போனார். என்றும் கோயிலில் இருக்காரு. வேற வழியில கோயிலை சுமந்து போனார். பகவானை முன்னே நடத்துகின்றார். இந்த ஆழ்வாருக்கு பகவான் அவர்களுடைய அழகை எல்லாம் காட்டி அவரை அவரை நிராகரித்து தாயரும் பெருமாளையும் ஆண்டாளும் திருப்பாண்டாளும் மட்டும் பகவானுடைய இருதலை கலந்துவிட்டார்கள். மற்ற ஆழ்வார் கிடையாது. அவர்கள் ஜோதிமயமாக பகவான் திருவடியிலே அந்த ஆண்டாளும் அப்படியே ஜோதியாக மாறிவிட்டால் இந்த திருப்பாண்டாள் இரண்டு பேருக்கு இதுவரை
பகவான் இது என்ன நமக்கு தாயார் நடத்துகிறார் என்றால், ஸ்ரீ வைஷ்ணவத்திலே ஜாதி பேரும் கிடையாது, அனைவரும் ஒன்று. பகவானை யார் வணங்குகின்றாரோ, யார் பணிகின்றாரோ, அடியவர் ஏற்கனவே பகவானுக்கு அவனை திட்டாலும் பொறுத்துக்கொள்வான். பகவான் என்னன்னா திட்டு, நம்ம இது செய்யணும் அது செய்யணும், நம்ம திட்டுவோம் திட்டு பொறுத்துக்கொள்ளும். ஆனால் தன் அடியவரை பாகவதார் அவர்களை யாராவது ஏதாவது செய்தால் பகவான் பொறுத்துக்கொள்ள மாட்டாங்க. அந்த தத்துவத்தை இங்கே பகவான் அபச்சாரத்தில் பாகவத அபச்சாரம் காரியங்கள் குறிப்பிடுகிறார். ஒவ்வொரு பாசுரம் நமக்கு ஒரு தத்துவத்தை உணர்த்துகின்றாள். நேற்றைய பாசுரத்தை என்ன சொல்றாங்க, விப்ரநாராயணன் என்ன செய்ய, ஐம்புலன் நடக்கவில்லை. அந்த ஐம்புலன்கள் நடக்கவில்லை என்றால் நமக்கு வாழ்க்கை என்னென்ன கஷ்டம் வரும், துன்பம் வரும் என்ற நேற்று பாசுரத்தை அறிவுறுத்தினால் நடக்க வேண்டும். இந்த பாசுரத்தை நாம் ஜாதி மதம் பார்க்கக்கூடாது. அனைவரும் ஒன்று, பகவான் அப்படியெல்லாம் படைக்கவில்லை, அனைவரும் ஒன்று என்ற தத்துவத்தை இங்கே நமக்கு இந்த இதுமாக உணர்த்துகின்றார். இப்படிப்பட்ட அடியாருக்கு அடிமை செய்ய வேண்டும். இந்த கருத்து நம்ம அடியவர்கள் பகவான் அடியார் யார் இருக்கிறாரோ அந்த அடியவர்கள் நமக்கும் அடிமை. அன்று என்று இவர் என்ன பண்ணால் அந்த பகவான் நாமும் அடிமை என்று இந்த திருப்பாட்டாளர் என்ன சொன்ன, பகவானை பற்றி 10 பாசுரங்கள் படம். அமலான ஆடியார் என்னை ஆட்படுத்த, அப்படிப்பட்ட பாசுரத்தை என்ன பண்ண, பகவானினுடைய ரங்கநாதனுடைய பாதாதி கேசம் முதல் அனைத்து ஒரு அவ்வையத்தை ஒவ்வொரு அங்கமாக 10 பாசுரங்களுக்கு பாடல்களால் உபயோகப்படுத்துகிறார். இப்படிப்பட்ட அரிய சிறப்பு கருத்துக்களை இந்த தாயார் நமக்கு பாடலில் ஒவ்வொரு நாளும் ஒரு தத்துவத்தை கொடுத்தீங்கன்றால், இப்படிப்பட்ட அரிய கருத்து நீங்களும் அனைவரும் கேட்டு இந்த திருப்பாவை திருப்பா இந்த பூமியில நாம் எல்லாரும் அனைத்து கலந்து கொண்டு பகவான் உங்களுக்கு எல்லாம் உயர்த்த வாழும் உரையற்ற செல்வம் வாழ எல்லாம் கஷ்டம் பெருமாளை பிரார்த்திக்கிறேன். ஸ்ரீ அல்லாள்